இனி இராணுவ இலக்குகள் மட்டுமல்லாமல் அனைத்து இலக்குகளையும் நாங்கள் தாக்கி அளிப்போம், அனைத்து இடங்களிலும் இனி தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏன் ஈரான் திடீரென்று இப்படி ஒரு எச்சரிக்கை விட வேண்டி என்று சொன்னால், நேற்றிரவு நடைபெற்ற அந்த மிக பெரும் தாக்குதல் தான் காரணம். உங்களுக்கு தெரியும், தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றி இருக்கிற மிக முக்கியமான ஈரானினுடைய எண்ணெய் வளங்கள், எண்ணெய் வயல்கள், மற்றது எண்ணெய் சேமித்து வைக்கிற இடங்கள், இதெல்லாமே தாக்கி அளிக்கப்பட்டு மிகப்பெரிய நெருப்பு பிளம்பெல்லாம் விழுந்து ஒரு மிகப்பெரிய அழிவு என்று சொல்லலாம். ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்திக்கு விழுந்த கணிசமான அடி என்று சொல்லலாம். எனவே அதை தொடர்ந்துதான் ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், இப்போ யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் மேலே நடத்தப்படுற தாக்குதல்கள் ஈரானினுடைய இராணுவ இலக்குகளை மையமாக வச்சு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் நேற்று சனிக்கிழமை இரவு அமெரிக்க விமானங்களும் இஸ்ரேலிய விமானங்களும் இணைந்து ஈரானினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல்களை தாக்கி அளித்தது. அதாவது இராணுவ இலக்கு அல்லாத இன்னும் ஒரு இலக்கு, பொருளாதார இலக்கு நேற்று முதல் முறையாக தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானினுடைய பொருளாதார மையங்களை தாக்க முடியும் என்று சொன்னால், பதிலுக்கு ஈரானும் பொருளாதார மையங்களை தாக்க முடியும் தானே. அப்படி ஈரான் பொருளாதார மையங்களை தாக்கும் போது எங்க தாக்க முடியும்? அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மேல தான் தாக்க முடியும். ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் வளைகுடால் இருக்கக்கூடிய பல நாடுகள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்டு கொண்டே வருது, தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டு வருது. இனி ஈரான் கண்மூடித்தனமாக அடிப்போம், எல்லா இடங்களையும் நாங்கள் தாக்குவோம், இதுக்கு மேலே எங்களால் பொறுக்கவே முடியாது சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த எச்சரிக்கையை நாங்கள் ஒரு சாதாரண எச்சரிக்கையாகவும் எடுக்க முடியாது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு என்ன சம்பவங்கள் வேணுமென்றாலும் அங்கே நடக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நேற்றிரவு நடைபெற்ற அந்த தாக்குதலுடைய விளைவுகள் இன்னுமே முடியலை. இன்னும் ஒரு சில இடங்களில் நெருப்புகள் எரிஞ்சோன்றிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் வயல் இருக்கு தானே, இப்போ அதுக்கு போய்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான பாதுகாப்பு இருக்கு தானே, பெரிய இரும்பு கேட் எல்லாம் போட்டிருப்பினு தானே. அது சம்பந்தமாக ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த படம் பாருங்க. இது அந்த எண்ணெய் வயலுக்கு போகிற அந்த கேட், வாசல் இருக்கிற இரும்பு கேட். இது அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அந்த இரும்பு உருகி அந்த கேட் அப்படியே சரிஞ்சிருக்கு. இந்த கேட்டுக்கு மேலே குண்டு விளையல உடையல, ஆனால் வெப்பம் தாங்க முடியாம உருகி அப்படியே சரிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு பெற்றும் வெப்பம் எல்லாம் உருவாகி இருக்குது. ஏன்னு சொன்னா அவ்வளவு எண்ணெய் தானே, முழுக்க எண்ணெய் அப்படியே பத்தி எரிஞ்சா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இது பொருளாதார அடி என்றது ஒரு பக்கம் இருக்க, மற்ற பக்கம் சுற்றுச்சூழலுக்கு மிக கடுமையான பாதிப்பு. ஏராளமான துகள்கள் அந்த புகையெல்லாம் வானத்தில் கலந்து சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு காற்று மிக மோசமாக மாறி இருப்பதாக சொல்லப்படுது. அதால ஈரானினுடைய சுகாதார அமைச்சு ஈரானிய மக்களுக்கு அறிவிச்சிருக்கு, தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றி இருக்கிற மக்கள் தயவு செய்து மழை பெய்யக்க வெளியிலே வர வேண்டாம். ஏன்னு சொன்னால் மழை தண்ணி மிக மோசமாக இருக்குது. அதில் அசிட் கலந்துருக்குது, அமிலம் கலந்துருக்குது. அது மிக பெரும் பாதிப்புகளை கொண்டு வரும். ஏனென்றா என்னென்ன குண்டுகள் எல்லாம் போடப்பட்டதுன்னு தெரியல, எத்தனை ஆயிரம் கிலோ குண்டுகள் போடப்பட்டது, அது என்ன மாதிரியான குண்டுகள் ஒன்றும் தெரியாதானே. அதில் உருவான அந்த பெரிய புகை மண்டலம் இருக்குத்தானே, அந்த புகை மண்டலத்தோட அந்த மருந்துகளில் இருந்த மோசமான மருந்துகள், ஆபத்தான மருந்தெல்லாம் கலந்துதான் மேலே போயிருக்கும். அது பட்டு அதிலிருந்து மழை உருவாகி கீழே விரையக்குள்ள கட்டாயம் அது நச்சுத்தன்மையோட கூடின ஒரு மழையாத்தான் இருக்கும். எனவே எந்த காரணம் கொண்டும் மழையில நனைய வேண்டாம், ஒரு துளி கூட உடம்புல படாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க சொல்லி தெஹ்ரானிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரானினுடைய சுகாதார அமைச்சு. இப்படியான பின்னணியில தான் இப்பொழுது ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, இராணுவ இலக்குகளை தாண்டியும் இனி தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி. ஈரான் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிட்டுதா என்ற ஒரு சந்தேகம் வரும் விதமாக சவுதி அரேபியா மேலே ஒரு தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதாவது சவுதி அரேபியாவினுடைய அல்ஹாஜ் பகுதியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இடத்துல நேற்றும் தாக்குதல் இடம்பெற்றது. என்ன சொன்னால், இந்த பகுதியில் ஒரு அமெரிக்க இராணுவ முகாம் இருக்குன்னு சொல்லி, எனவே அதனை இலக்கு வைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம்னு சொல்லி நேற்றும் ஈரான் சொல்லியிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே பகுதியில் தாக்குதல் நடைபெற்று 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரில் ஒரு ஆள் இந்திய குடிமகன், மற்றவர் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர். அந்த 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போல இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஈரான் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கேன் என்று சொன்னால், இந்த அல்ஹாஜ் பகுதியில் ஒரு ரேடர் இருக்குது, அந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான ரேடர் ஒன்று இருக்குது. அந்த ரேடர் நிலையத்தை இலக்கு வைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் சார்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
ஈரானில் தெரிவு செய்யப்படுகின்ற புதிய சுப்ரீம் லீடர் நீண்ட காலத்துக்கு உயிருடன் இருக்க மாட்டார் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சுப்ரீம் லீடர் இருக்கார் தானே, அதி உச்ச தலைவர், அவர் அமெரிக்காவினுடைய அனுமதியை பெறணும், அமெரிக்காவோட கதைக்கணும், எங்கள் சார்பான ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னால் அவர் கனகாலத்துக்கு உயிரோடு இருக்க மாட்டார். அவர் எவராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரை நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி ஏபிசி செய்தி சேவை என்று சொல்லி இருக்குதானே, அதற்கு வழங்கிய பேட்டியில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சுப்ரீம் லீடரை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லி. எனவே ஈரான் ஏற்கனவே அறிவித்திருந்தது தங்களுடைய புதிய சுப்ரீம் லீடர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். ஆனால் அவருடைய பேர் இன்னும் வெளிப்படுத்தப்படாத போதும் கூட அவர் ஏற்கனவே உயிரிழந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய மகன், அவருடைய பேர் மொஜ்தபா காமேனி, அவராக இருக்கலாம் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது. அவராகத்தான் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் பேர் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இப்படியான ஒரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ராயல் ஏர்ஃபோர்ஸ் எனப்படுகின்ற பிரித்தானியாவினுடைய விமானப்படையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் எங்கே நடந்திருக்கு சொன்னால் ஈராக்கில் நடந்திருக்கிறது. அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய சில இலக்குகளை தாக்கி அளிப்பதற்காக ஈரானில் இருந்து ட்ரோன்கள் வந்திருக்குது. அதை பிரித்தானியாவினுடைய வான்படையினர் தாக்கியிருக்கிறார்கள். பிரித்தானிய வான்படைக்கு சொந்தமான டைஃபூன் விமானங்கள் மற்றும் F-35 இந்த வகை விமானங்களை பயன்படுத்தி அந்த ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக MOD எனப்படுகின்ற பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தொலைபேசி உரையாடலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கதைக்கப்பட்டன்னு சொல்லி அந்த விவரங்கள் இன்னும் வெளியாகல. அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்கிற நேரத்தில் வெளியாகல, இனி வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு, அதாவது போன சனிக்கிழமை இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு இப்போதான் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியும் பிரித்தானிய பிரதமரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கின்றார்கள். இவ்வளோ காலம் கடந்த 8-9 நாட்களாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானிய பிரதமரை கடுமையாக சாடி கொண்டிருந்தவர். ஏன்னு சொன்னால் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் என்று சொல்லி கடுமையாக விமர்சனங்கள் சொல்லி கொண்டிருந்தவர். இப்படியான ஒரு பின்னணியில் இன்றைக்கு பிரித்தானிய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் தொலைபேசியில் உரையாடியதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உரையாடலினுடைய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இன்றைக்கு லண்டனில் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தத்துக்கு ஆதரவாகவும் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அகற்றப்பட வேணும் என்று சொல்லி கோரியும் அதற்கு ஆதரவானவர்கள் இன்று லண்டனில் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதில் ஈரானினுடைய மன்னர் ஒரு ஆள் இருக்கிறதா, இப்போ அமெரிக்காவில் ரெசா பலாவி என்று சொல்லி அவருடைய புகைப்படங்களை இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருக்குத்தான் இந்த ஈரான் சொந்தமானது, அந்த மணிமுடி அவருக்கு தான் சொந்தமானது என்றதை காட்டுறதுக்காக கையில் அந்த மணிமுடியை வச்சுக்கொண்டு அமெரிக்காவுக்கு சார்பாகவும் அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதல்களுக்கு சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை இன்று தலைநகர் லண்டனிலே நடத்தியுள்ளார்கள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல்கள் காரணமாக உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் ஈரானில் அதிகரித்து கொண்டு போகுது. அதே நேரம் அங்கால லெபனான்லேயும் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகுது. இப்போ இறுதியாக கிடைத்திருக்கிற தகவல்களின்படி இதுவரைக்கும் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 394 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று மாலை அளவில் வெளியான தகவல் இது. இந்த 394 பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 83 பேர் சிறுவர்கள், 42 பேர் பெண்கள் என சொல்லப்படுகிறது. எனவே லெபனானிலும் போர் உக்கிரமடைந்து வருகிறது. தரை வழியாகவும் வான் வழியாகவும் அங்கே தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளே, இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்த்தோம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.